நம்மை அந்த கொடிய வினைகளை களைந்து அருள் பாலிக்கக்கூடியவன், நம்மை ஆட்கொள்ளக்கூடியவன். அதனால் என்னை காப்பாற்றி என்னை உடையவனே என்று அழைக்கின்றேன். நான் செய்த பிழைகளை எல்லாம், நான் செய்த தீவினைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு என்னை உன் பக்கம் ஈர்க்க மாட்டாயா? உன் அடியில், உன் திருவடிகளில் என்னை சேர்த்து கொள்ள மாட்டாயா? உன் அடியேற்கே, உன்னுடைய அடியவனாகிய என்னை உன் அடிகளில் என்னை சேர்த்து கொள்ள வருவாயா என்று கேட்கின்றார் இந்த பாடல்ல. இப்படி நான் குழைத்தால் என்று சொன்னால் நான் வருந்தினால், பழைய கொடுவினைகளுக்கெல்லாம் நினைத்து பழைய கொடுவினைகளை எல்லாம் நினைத்து நான் வருந்தினால் என்னை காக்க வேண்டும் அல்லவா? குழந்தையை தாய் காப்பது போல் நீ காக்க வேண்டாமா என்று வினவுகின்றார் முதல் பாடலில். அடுத்ததாக, அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன், கொடியேறிடையாள் கூறாயம் கோவே ஆவா என்றருளி, செடி சேர் உடலை சிதையாது ஏத்துக்கெங்கள் சிவலோகா, உடையாய் கூவி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே. இதுல பாத்தீங்கன்னா, என்னை தண்டிக்காமல் என்னை தண்டித்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வினவுகின்றார், என்று கேட்கின்றார். என்னை தண்டிச்சா கூட பரவாயில்ல, ஒருத்தால் ஒன்றும் போதுமே. பணி கொள்ளாது உடையாய் எங்கள் சிவலோகா, உடையாய் பூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே. ஒருத்தால்னா இந்த இடத்துல தண்டித்தால் என்ற பொருளை தருவது. அதாவது, என் அல்லல் எல்லாம் அகல நீ ஆண்டாய் ஆட்கொண்டாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டாய், என்னுடைய அல்லல்களை எல்லாம் அகலும்படியாக என்னை ஆட்கொள்ளுவாய் என்று நினைத்திருந்தேன். கொடியேர் இடையாள், கொடி போன்ற உடையவளாகிய உமையாள், அவளுடைய கூறாக, உமையாளின் கூறாக, உமையாளின் ஒரு பக்கம், ஒரு உமையாள் பாகத்தனாக இருக்கக்கூடிய எம்முடைய கோவே, ஆவா என்று அருளி, செடி சேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா. செடி சேர் உடல் என்று சொன்னால் பல்வேறு விதமான அசுத்தமான அந்த தீவினைகளால் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த உடலை சிதையாதது எத்துக்கு என்று கூறி, இந்த உடலை கொண்டு இந்த உயிரானது இந்த உடலை எடுத்துக்கொண்டு வாழ்கின்றது. இன்னும் இந்த உடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவலோகா, உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே என்று கேட்கின்றார். இதே மாதிரி இதே போல கருத்து, செடியேன் தீவினையில் தடுமாற கண்டாலும் என்ற வரிதான் சுந்தரர் தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு தேவார திருமுறைகள் வரக்கூடிய தொடர்களானது பல்வேறு அதாவது நாயன்மார்களாலும் அதே நேரத்துல தேவாரம் பாடியவர்களாலும் மற்றும் 9ஆம் திருமுறை தாயுமானவருடைய பாடல்கள்ல பார்க்கலாம். இப்படி பல்வேறு சான்றோர் அந்த பதிகங்களை பாடி அருளிய பெருமான்கள் பலரும் இந்த வரிகளை அப்படியே எடுத்தாண்டது போன்றே அமைந்திருக்கும். இதே போன்றுதான் தாய்மானவரும் சொல்லுகின்றார் ஒரு பாடலில், எப்படி என்னை ஆட்கொண்டாய், உலகியல் கருவி நூல்களை படிப்பது, அந்த படிப்பதோடு அமைந்து படித்தார் சொல்ல கேட்பதும் நீங்கி, உலகியல் பொருள்களில் ஒரு சிறிதும் பற்றில்லாமல், உள்ள துடிப்புகளும் இல்லாமல், நன்னெறியின் கண் உரைத்து நின்றவர்க்கன்றோ திருவடி பற்றற்று சிந்தை துடிப்பற்றார்க்கு அன்றோ சுகம் காண் பராபரமே. இந்த தொடரானது படிப்பு அற்று, பல நூல்களை படிப்பதோ, கேள்வி அற்று படித்தவர்கள் சொல்ல கேட்பதோ, அந்த கேள்வி அற்று, பற்று அற்று, இந்த உலகியலின்பால் பற்று என்பது இல்லாமல் அது அற்று போய், சிந்தை துடிப்பற்றார்க்கு அன்றோ, சிந்தையானது என்னுடைய சிந்தையில் வேற எந்த உலக பற்றுக்களில் எந்த ஒரு பற்றுக்களும் இல்லாமல், என்னுடைய சிந்தையும் கூட அவற்றின்பால் செல்லாமல், அந்த பற்று இல்லாமல், உள்ள துடிப்புகளும் இல்லாமல், நன்னெறியின்பால் செலுத்தக்கூடிய விதத்தில் யார் இருக்கின்றாரோ அவருக்குத்தான் திருவடி பேரின்பம் உண்டாகும். இது ஆத்ம நிவேதனத்தை குறிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தொடர். பராபர கண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தாயுமானவ சுவாமிகள் பாடிய இந்த பாடல் இதற்கு பொருத்தமானது. அப்படி இந்த ஆத்ம நிவேதனத்திற்கு அந்த செய்தியை சொல்லக்கூடியதான் இதுவும் கூட. இந்த பதிகத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஆத்ம நிவேதனத்தை சொல்லக்கூடியது. அப்படி நாம் எந்த ஒரு நூல்களை படிப்பதோ, கேள்வியுறுவதோ, எந்த உலகத்தின்பால் பற்றுக்கொள்வதோ, என்னுடைய சிந்தை எதிலும் செல்லாமல் முழுவதுமாக சுதந்திரமற்று
சுயத்தை இழந்து முழுக்க முழுக்க இறைவனிடத்திலே நம்மை வைப்பது. அந்த என்னுடைய போக்கில் நான் என்னுடைய செயலை செய்யாமல் இறைவன் பாலையே என்னுடைய சிந்தையை செலுத்துவது அந்த பொருளில் இருக்கின்ற காரணத்தினால் இது ஆத்ம நிவேதனத்தை ஒட்டிய பாடலாக தாய்மான சுவாமிகள் இது பாடியிருக்கின்றார். அதையும் பார்க்கின்றோம். அதனால் என் அல்லல் எல்லாம் அகல்வதற்காக நீ என்னை ஆட்கொண்டாய் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னை கூவி அழைத்து பணியாளாக கொள்ளாமல், என்னை ஒரு தொண்டனாக நினைக்காமல் தண்டித்தால் கூட எனக்கு போதுமானது என்று கேட்கின்றார். அதைத்தான் இந்த வரிகளில் கடைசி 2 அடிகள் இதையாது ஏத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணி கொள்ளாது ஒரு தாள் ஒன்றும் போதுமே. தண்டித்து ஆட்கொண்டால் மட்டும் போதும், எனக்கு தண்டனை கொடுத்து கூட நீ என்னை ஆட்கொள்ளலாமே அப்படின்னு கேட்கிறார். பல இடங்கள்ல தண்டனை கொடுத்து ஆட்கொண்ட கதைகளும் உண்டு. அந்த கதைகள்லாம் சொன்னோம்னா நேரம் போதாது என்பதனால் இந்த பதிகத்தில் வரக்கூடிய பாடல்களை மட்டும் சிந்திக்கலாம். அடுத்ததாக 3வது பாடலில் பாடுகின்றார் பாருங்கள். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கண் எம்மானே. ஒன்றும் போதா நாயேனை. எப்பொழுதுமே இந்த அடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களை தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வார்கள். கம்பராமாயணத்துல கூட சொல்வார், குகன் ராமபிரானுடைய பக்தனாகிய குகன் நாயடியேன் நாயடியேன் என்று அடிக்கடி அந்த தன்னுடைய அந்த குகப்படலத்தில் பார்ப்போம். நம்ம அதுல கங்கை படலத்திலும் சரி கங்கைகான் படலத்திலும் சரி வரக்கூடிய அந்த தொடர்கள்ல நாயேன் என்று சொல்லக்கூடிய தொடர்களை பார்க்கின்றோம். அதே போன்று இவ்விடத்தில் ஒன்றும் போதா நாயேனை என்று பார்க்கின்ற பொழுது மலை போன், அதாவது ஒன்றும் போதா நாயேனை உய்யக்கொண்ட நின் கருணை, என்கிட்ட எந்த ஒரு நல்ல ஒன்றும் போதா எந்த ஒரு குணம் இல்லாத நாயேன் கடைப்பட்டவன் நான், எதுவும் என்னிடத்தில் சிறந்த முறையில் நான் இல்லாதவன் அப்படிங்கிற பொருள். ஒன்றும் போதா நாயேனை உய்யக்கொண்ட நின் கருணை, நான் வாழ்வதற்காக என்னை உய்விப்பதற்காக நீ செய்த உன்னுடைய கருணையானது, என்னை உய்விப்பதற்காக நீ என்னை ஆட்கொண்ட நின் கருணையானது இன்றி போய்த்தோதான். அந்த கருணை இன்றி போய்த்தோதான் என்று சொன்னால் அந்த கருணையானது இல்லாமல் போய்விட்டதோ. ஏழை பங்கா எம் கோவே, எம்முடைய தலைவனே, ஏழை பங்கான ஏழை பங்காளனே, என்னுடைய தலைவனே, குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால், குன்றனைய குற்றங்களை புரிந்தவன் நான், அவற்றையெல்லாம் நீ குணமாக எடுத்துக்கொண்டாய் என்று சொன்னால், குணமாக நீ எடுத்துக்கொண்டால் நீ கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கண் எம்மானே. என் தான் கெட்டது இறங்கிடாய், அதாவது மலை போன்ற குற்றங்களை எல்லாம் நீ மன்னித்து அருள்வாய். மன்னித்து நாயை போன்ற என்னையும் கூட நீ என்ன செய்திருக்கின்றாய், ஆட்கொண்ட உன்னுடைய கருணையை நாம் என்ன என்று சொல்வது, எப்படி எடுத்துரைப்பது. இப்போது எனக்கு அருள் செய்வாய், அருள் செய்ய வேண்டும். அது அப்படிப்பட்ட அந்த அருள் செய்த பின்னர் அருள் செய்வதால் உனக்கு என்ன ஆகிவிட போகின்றது என்ற விதத்தில் கேட்கின்ற அற்புதமானது ஒரு பாடல் தான் இந்த பாடல். என் தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கண் எம்மானே, என் தோள்களையும் முக்கண்ணையும் உடைய எம்மானே, என் தான் கெட்டது, நீ என்னை என்னுடைய குற்றங்களெல்லாம் நீ குணமா ஆக்கி கொண்டால் உன்னால் என்ன கெட்டுவிட போகிறது இப்பொழுது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் மாணிக்கவாசக பெருமாள். தன்னை அப்படியே இந்த திருவாசகம் முழுக்க ஒரு உயிர், ஒரு ஆன்மா எப்படி கடைசியில் இறைவனுடைய இத அந்த செய்திகளை உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அந்த வாசகத்தில் தன்னுடைய அந்த ஆத்மாவை இறைவனிடத்தில் அர்ப்பணிக்கின்ற அந்த கருத்துக்களை கொண்டது பதிகம். அடுத்த பாடல். மானேர் நோக்கி மணவாளா மன்னே நின் சீர் மறுப்பித்து இவ்வூனே புகை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியே நறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கோவை கொள்ளும் நாள் என்றென்றுன்னை கூறுவதே. மான்னேர் நோக்கின்னா மான் போன்ற கண்களை உடைய உமையாள், நோக்கின்னா அந்த மான் போன்ற கண்களை உடைய உமையாளினுடைய பார்வதியினுடைய மணவாளனே, மன்னே மன்னனே இறைவனே
என்ற பொருளை தருவது. நின் சீர் மரப்பித்து, உன்னுடைய சிறப்புகளை எல்லாம் மறக்கும்படியாக செய்து, அதாவது இறைவனை பற்றியே சிந்திக்காமல், இறைவனுடைய சிறப்புகள் என்ன என்று அறியாமல் அதை மறக்கும்படி செய்தாய். அது மறக்கும்படி செய்வதற்கு என்ன செய்தாய்? ஒரு உடம்புக்குள் என்னை தள்ளிவிட்டாய். அப்படி உடம்புக்குள் தள்ளியது மட்டுமல்லாமல் பல்வேறு துயரங்களில் உழலும்படியாக சுழலும்படியாக என்னை ஆக்கிவிட்டாய், உழலும்படி செய்திருக்கின்றாய். அதைத்தான் இங்கு நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புக, இந்த ஊன் என்பது இந்த ஊனாலான இந்த உடம்புக்குள் என்னை செய்து என் தன்னை நூக்கி என்னை செலுத்தி அதிலேயே அந்த உடம்பிலேயே இருந்து கொண்டு பல்வேறு விதமான என்னுடைய நாலா பக்கங்களின் சிதறும்படியாக செய்து விட்டாய், செலுத்தி விட்டாய். அப்படி செலுத்தின காரணத்தினால் உழல பண்ணுவித்திட்டாய் என்று சொல்லுகின்றார். பல்வேறு துயரங்களில் உழலும்படியாக பண்ணுவித்திட்டாய், பண்ணுவித்தாய் என்ற பொருள் பண்ணுவித்திட்டாய், அதிலேயே உழலும்படியாக செய்து விட்டாய். ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து, அடியேனாகி என்னுடைய அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளும் நாள் என்று. இறைவனே, நீ என்ன செய்வன்? என்னை உன்னுடையவனாக்கி கொள்ள வேண்டும். இறைவன் தன்னைனா இந்த உயிரை, மாணிக்கவாசக பெருமான் தன்னை என்ன செய்கின்றார்? தன்னை தன்னவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இறைவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இறைவனிடத்தில் அவரை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பொருளில் தன்னை தன்னவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு இந்த கூற்றை சொல்லுகின்றார். கோனே கூவிக்கொள்ளும் நாள் என்று, நான் என்னை நீயே அருள் செய்து கோனே கூவிக்கொள்ளும் நாள் என்று, என்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய நாள், என்னிடத்தில் வா என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய நாள் எப்போது என்று உன்னை கூறுவதே. எப்போது என்னை உன்னிடத்தில் அழைத்துக் கொள்வாய், அழைத்துக் கொள்ள போகின்றாய் என்று வினவுகின்றார் மணிவாசக பெருமான். அடுத்த பாடல். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசு இங்கொன்றில்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகையின் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. இந்த இடத்துல பார்க்கும்போது கூறும் நாவே, இறைவனை பற்றி பாடல்களை பாடி பரவி கூறக்கூடிய, இறைவனுடைய நாமங்களை, இறைவனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய நாவே முதலாக கூறக்கூடிய கரணம் எல்லாம் அந்த கரணங்கள் என்று சொல்வோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அது மாதிரி இந்த ஐம்புலன்களும் ஐம்பொறிகளுடைய செயல்பாடு எல்லாமே, அத்தனையும் எல்லாமே நீயாக இருக்கின்றாய். தேரும் வகை நீ, அதை தெளிந்து கொள்ளக்கூடிய வகையும் நீதான். திகைப்பு நீ, என்னை திகைக்க செய்தும், நான் திகைத்தால் நீ என்னை தேற்ற வேண்டாவோ என்று கேட்கின்றார். நன்மை தீமையும் நீதான், நான் திகைத்தால் நீ என்னை தேற்றக்கூடியவனும் நீதான். வேறொரு பரிசு இங்கு ஒன்றில்லை, வேறு எந்த ஒரு பரிசு ஒன்றும் இங்கு இல்லை. மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகையின் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. இந்த அகம் புறம் என்று சொல்லக்கூடிய எல்லா அகத்திலும் சரி புறத்திலும் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை தெளிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் எனக்கு ஞானம் வழங்கி காக்க வேண்டும் என்று வினவுகின்றார் மணிவாசக பெருமான். இதே போலத்தான் தாய்மானவ சுவாமிகளும் கூறுகின்றார் பாருங்கள். இந்த பரிசு தாரா அருள், அதாவது ஆழ்ந்தாய் என்ற அந்த தொடரும், தாரா அருளை எல்லாம் தந்து எனையும் நின் அருளின் வாராயோ என்றனை நீ வாழி பராபரமே என்றும், ஆசை உன்மீது அல்லால் அருள் அறிய வேறும் ஒன்றில் பாசம் வையேன் நின் கருணை பாங்கால் பராபரமே என்றும், பல்வேறு இடங்கள் வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே இந்த ஆத்ம நிவேதனத்திற்கான செய்திகளை இவ்விடத்தில் நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆசை உன்மீது அல்லால் அருள் அறிய வேறும் ஒன்றில் பாசம் வையேன், ஆசையானது உன்மீது தவிர வேறு எந்த ஒன்றிலும் நான் பாசம் வைக்க மாட்டேன். என் கருணை பாங்கால், உன்னுடைய கருணை பாங்கினால் நான் வேறு எவற்றிலும் என்னுடைய பாசத்தை வைக்க மாட்டேன் என்று கூறக்கூடிய அந்த பாடலும் சரி. இந்த உலகில் அல்லலெல்லாம் தீர்ந்து அருளால் வாழ்ந்தாயே என்றனை நீ என்று என்னை சொன்னாய். ஆழ்ந்தாயே, இவ்வுலகில் அல்லலெல்லாம் தீர்ந்து அருளால் வாழ்ந்தாயே என்றனை நீ, என்றனை நீனா என்று சொன்னாய். அதாவது எளியனை பார்த்து நீ சொன்னாய், நீ இத்தனை காலம் இவ்வுலக மயக்கில் சிக்கி ஆழ்ந்து உழன்றனை
அத்துணை அல்லல் அனைத்தும் இந்த என்னுடைய திருவருளால் நீங்கி நீ வாழ்ந்தனையே என்று நீ திருவாய் மலர்ந்து அருளினாய், நின் திருவடி வாழ்க என்று பாடுகின்றார். ஆக இந்த மணிவாசக பெருமான் பாடிய அதே கருத்துக்களை தான் தாய்மான சுவாமிகள் அதற்கு பின்னர் எடுத்து சொல்லுகின்றார். அவருடைய காலத்தில் பாடிய பாடல்களை தான் பாடியதினால்தான் இந்த வராவர கண்ணியில் பல்வேறு கருத்துக்களை, மாணிக்கவாசக பெருமான் மட்டும் கிடையாது, மூவர் தேவாரத்திலிருந்தும் இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தாய்மான சுவாமிகள் பாடியது நாம் அறிந்து இன்புறத்தக்கதாகவும் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி இந்த இடத்தில் என்னுடைய அந்த கரணங்களும் சரி எல்லாமே உன்னை பற்றி சிந்திக்கக்கூடியதாக, உன்னை தெளிந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் என்னை உன்னிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றேன். வேறு ஒரு பரிசு இங்கு ஒன்று இல்லை. மெய்மை என்ன என்றால், உன்னை விரித்து உரைக்கில் தேரும் வகை என் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாமோ என்று கேட்கின்றார். நன்மை தீமை நீதான், நான் திகைத்தால் நீ என்னை தேற்ற வேண்டாமோ? நான் திகைத்து என்ன செய்வது என்று அறிந்து வியப்புற்று நான் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கின்ற பொழுது நீ என்னை தேற்றி தெளிவுபடுத்த வேண்டும், எனக்கு ஞானத்தை வழங்கி என்னை காக்க வேண்டும் என்ற விதத்தில் இந்த பாடலில் சொல்லுகின்றார். அடுத்த பாடல், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார் கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்றுண்டென்னில் அதுவும் முன் தன் விருப்பன்றே. அதாவது வேண்டத்தக்கது அறிவோய். எப்பொழுதுமே நாம் இறைவனிடம் சென்று பொதுவாக சொல்வார்கள், கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்க வேண்டாம், நம்ம என்ன நம்முடைய எதற்காக நாம் அவரிடம் இறைவனிடம் பரம்பொருளிடம் சென்று நின்று கொண்டிருக்கின்றோம் என்பது அவருக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நான் என்ன வேண்ட போகின்றேன் என்பது உனக்கு தெரியும், வேண்டிக் கொள்ளத்தக்கதை நீ நன்றாக அறிந்தவன் தான். வேண்ட முழுதும் தருவோய், நான் என்ன வேண்டுகின்றேனோ அவற்றையெல்லாம் வாரி வழங்கக்கூடியவனும் நீதான். வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ, ஆனால் வேண்டக்கூடிய அயன் மால் என்றால் இந்த இடத்துல பிரம்மனும் திருமாலும், அந்த பிரம்மனும் திருமாலுக்கும் அரியவனாக இருந்தவன். பக்தர்களிடத்தில் செருக்கு என்பது கிடையாது, செருக்கில்லாமல் அவனை அண்டினால் இறைவன் அருள் பாலிப்பான். பலி சக்கரவர்த்தி அப்படி முதல்ல செருக்கோடு இருந்தான். கடைசியில் இறைவன் தன்னுடைய மகாவிஷ்ணு தன்னுடைய வாமனனாக ஆட்கொண்ட பொழுது தன்னுடைய பாதத்தை பலி சக்கரவர்த்தியுடைய தலையில் வைத்த மாத்திரத்தில், சிரத்தில் வைத்த உடனேயே அவனுடைய அகந்தை அகன்றது, செருக்கு அகன்றது, முழுவதுமாக இறைவனிடத்தில் சமர்ப்பித்து விட்டார். ஆத்ம நிவேதனத்திற்கு பலி சக்கரவர்த்தியினுடைய அந்த கடைசி செயல்பாடும் கூட சான்றாக சொல்லலாம். அப்படி அந்த அயனும் மாலும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அரியவனாக இருந்தவன். வேண்டுகின்ற அவருடைய அடிமுடியை காண வேண்டும் என்று நினைத்திருந்த 2 பேருக்குமே அரியவனாக திகழ்ந்தவர் யார் என்று சொன்னால் சிவபெருமான். வேண்டி என்னை பணிகொண்டாய், அப்படி வேண்டி என்னை பணிகொண்டாய், உன்னிடத்தில் பணி செய்யும்படியாக என்னை ஆட்கொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய், நான் ஒருவேளை உன்னிடத்தில் வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் முன் தன் விருப்பன்றே. அதாவது என்னை ஆட்கொண்டாய், திருவடி தொண்டு செய்ய வைப்பதுதான் நான் வேண்டுகின்ற வரம் என்பதை அறிந்து கொண்டு அதைத்தான் நான் வேண்டினேன், அதையும் நீ செய்தாய் என்று சொல்லுகின்றார். எனக்கு வேண்டும் என்று எதனை நீ அருள் செய்கின்றாயோ அதனையே நானும் வேண்டுகின்றேன். அதாவது உன்னிடத்தில் உன்னுடைய திருவடிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நீ வேண்டினாய், நானும் அதைத்தான் வேண்டினேன், அதற்கு நீ அருள் செய்திருக்கின்றாய். அல்லாமல் எனக்கு வேறொன்று வேண்டுமெனில் அதுவும் உன் விருப்பம் ஒன்றோ, நான் ஒருவேளை வேற ஏதாவது வேண்டினா கூட அதுவும் உன்னுடைய விருப்பத்தின்படிதானே நடக்கப் போகின்றது என்று கேட்கின்றார். அடுத்து, அன்றே என் தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூர் எனக்குண்டோ, என் தோள் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அதாவது இதுல பாருங்க, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அது அந்த தொடர்கள் தான் நம்ம திரும்ப திரும்ப சிந்திக்க வைக்கக்கூடிய தொடராக இருப்பது. என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, அன்றே என் தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும், என்னுடைய இந்த நிவேதனமாக வைக்கிறது அப்படின்றது என்னுடைய ஆவி என்னுடைய உடல் எல்லாமே குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ. என்னை ஆட்கொண்ட போதே இந்த 3 எடுத்துக்கலாமே, நீ என்னுடைய ஆவி உடல் என்னுடைய உடைமை அத்தனையும் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டுமே. உள்ள பொருள் ஆவி உடல் 3ம் அன்றேதான் கொள்ளை கொண்ட நீ என்று
இதில் தாய்மானவ சுவாமிகள் கூறுகின்ற கூற்று பாருங்க. உள்ள பொருள் ஆவி உடல் மூன்றும் அன்றேதான் கொள்ளை கொண்ட நீ என் குறை தீர்ப்பராவரமே என்று சொல்லுகின்ற அந்த கூற்று இதற்கு பொருத்தமா இருக்கு பாருங்க. அன்றே என்ற என்னுடைய ஆவியும் உடலும் எல்லாமும் என்பது என்னுடைய உடைமைகள் அத்தனையும் எடுத்துக்கொண்டாய். குன்றே அணையாய் குன்றை போன்ற பெருமைகள் பலவற்றையும் கொண்டிருக்கக்கூடிய இறைவனே, என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ, இத்தனை நீ என்னை ஆட்கொண்ட போதே எடுத்திருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, இப்பொழுது ஏதாவது எனக்கு இடையூறு இருக்கின்றதா? இல்லை. என் தோள் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமே. ஒருவேளை நன்றும் செய்வாய், எனக்கு தீங்கு வந்தாலும் கூட நான் உனக்கு நீ என்னை ஆட்கொண்ட காரணத்தினால் இது உன்னுடைய செயல்பாடுதான். அதனால் பெருமானே, எனக்கு நீ நன்றே செய்வாய் பிழை செய்வாய் என்றாலும் அது நானோ அப்படின்னு கேட்கிறேன். நீ ஒருவேளை பிழை செய்தாய் என்று சொன்னால், எனக்கு தீங்கு செய்தாய் என்று சொன்னால் அது நான் தானா அப்படின்னு கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானதொரு இந்த பாடல் தான் இது. அடுத்து, ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவே உன்வசமோ வைத்திட்டிருக்கும் அதுவன்றி, ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம், காயத்திடுவாய் உன்னுடைய கழல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே, உன்னுடைய கழற் கீழ் வைப்பாய் கண்ணுதலே. அதாவது, ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். ஆயினும் கடைப்பட்ட நாய் என்று சொல்கின்றார். இதுல பாருங்க, எப்பொழுதுமே அடியவர்கள் தன்னை ரொம்பவே தாழ்த்தி சொல்லிக் கொள்வார்கள். ஞாயிற்கடைப்பட்ட நாய் நான், என் பிறவி உன் வசம் தானே, அதிகாரம் எல்லாமே என்னிடத்துல இருக்குது, உன் வசம் தானே இருக்கின்றது, உன் திருவடி கீழ் என்னை வைத்துக்கொள் அப்படிங்கிறார். ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம், என்னுடையதா இது அதிகாரம், காயத்து இடுவாய் உன்னுடைய கழற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்று, கண்ணுதலே நுதலில் கண்ணை உடைய எம்பெருமானே, காயத்திடுவாய் உன்னுடைய கழல் கீழ் வைப்பாய், உன்னுடைய கழற்கீழ் உண்டு திருவடி கீழ் என்னை வைத்துக் கொள்வாயாக. அப்படின்னா என்ன பொருள்? வீடு வேறு அடைகின்ற அந்த நிலைதான், அந்த விடுதலை பெற்ற இறைவனை சென்று அடைவது, அந்த கருத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். அடுத்து, கண்ணார் முதலோய் கழலினைகள் கண்டேன் கண்கள் களி கூற, எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லால், மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்தும் கழற்கே புகுமாறும், அண்ணா எண்ண கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே. இது எல்லா பாடலுமே அந்தாதி முறையில் அமைந்திருக்கு. முதல் சீர் அடுத்த பாடலுடைய முதல் சீர் முந்தின பாடலுடைய கடைசீர் அடுத்த பாடலுடைய முதற் சீராக அமைந்திருக்கும். அந்த மாதிரி அந்தாதி முறையிலேயே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமானது ஒரு பதிகம் இது. இதுல கண்ணார் நுதலோய் கழலினைகள் கண்டேன், உன் கழல் இணைகளை கண்டு களிப்புற்றேன் நான். கண்ணார், அதாவது கண்கள் ஆற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே ரொம்ப கண்கள் களி கூற என்று சொல்லுகின்றார். கண்கள் களி கூற நான் உன்னை கண்டு மகிழ்ந்தேன், உன்னுடைய கழல் இணைகளை, கண்ணில் நுதலை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே, உன் கழல் இணைகளை கண்டேன், அது கண்கள் கழிகூற, என்னுடைய கண்களால் களிப்புற்று பார்த்தேன். எண்ணாத இரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லால், உன்னை பற்றியே நான் சிந்திக்கிறத எந்த சிந்தனையும் எனக்கு கிடையாது. உன் கழல் இணைகளை கண்டு களிப்புற்றேன். இந்த மண்ணில், இந்த உலகத்தில் மண்மேல் யாக்கை விடுமாறும், இந்த மண்ணில் என்னுடைய உடம்பை விட்டுவிட்டு கடைசி உன்னுடைய கழலிலே சேரும்படியாக, உன்னுடைய திருவடிக்கழல் புகும்படியாக என்னை ஆட்கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் விரும்புறேன். மண்ணில் என்னுடைய உடம்பை விட்டுட்டு, நான் என்னுடைய உடம்பை இங்கு விட்டுவிட்டு உன்னுடைய கழலில் புகுவதற்கு எண்ணுகின்றேன் என்ற மாதிரி சொல்றார். அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே, உனக்கு தொண்டு செய்வதை மட்டுமே நான் மிக அழகுடைத்து, என்னுடைய இந்த ஆன்மா செய்யக்கூடிய செயல்பாடு அதுதான் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அடுத்த பாடல், அழகே புரிந்திட்டு அடினாயேன் அரற்றுகின்றேன் உடையானே, திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய், புகழை பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்தருளாதே, குழகா கோல மறையோனே போனே என்னை குழைத்தாயே. அழகே புரிந்திட்டு என்னை, அதாவது நல்ல நன்மை அழகானவற்றை மட்டும் செய்து, அடி நாயேன் உனக்கு தொண்டு செய்யக்கூடிய நாயேனாகிய நான் அரற்றுகின்றேன்
உடையானே. எல்லாம் உடையவன் இறைவன், எண் குணங்கள் உடையவன், இந்த உலகத்திற்கே அவன்தான் தலைவன். அப்படிப்பட்ட இறைவனே உடையானே. திகழான் என்ற திருமேனி, அழகுடன் ஒளி பெற்று திகழக்கூடிய, திகழான் என்ற என்பது இந்த இடத்துல திகழுகின்ற அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை தான் அது. திகழான் என்ற திருமேனி, திகழக்கூடிய உன்னுடைய திருமேனி, ஒளியுடனும் மற்றும் எல்லா சிறப்புகளை கொண்டும் திகழக்கூடிய உன்னுடைய திருமேனியானது, திருமேனியை காட்டி என்னை பணிகொண்டாய். உன்னுடைய திருமேனியை காட்டி என்னை பணிகொண்டாய். உனக்கு ஆட்செய்யும்படியாக, உன்னை பணி செய்யும்படியாக, உனக்கு நான் தொண்டு செய்பவனாக என்னை ஆட்கொண்டாய். புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே. அருளாதே குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. நீ புகழாகிய பெரிய பதத்தை எனக்கு புராணனே நீ தந்து அருளாமல் என்னை குழைத்தாயே. என்னை பல துன்பங்களில் சிக்க வைத்து அந்த துயரங்களில் வருத்தப்படும்படியாக செய்தாயே. என்ன காரணத்தினால்? குழகா கோல மறையோனே கோனே, எதனால் அவ்வாறு செய்தாய் என்று கேட்கின்றார். புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே. புகழ் என்பது இறைவனுடைய பதத்தை, இறைவனுடைய திருவடி பதத்தை, திருவடி பேற்றை, இறைவனுடைய திருவடி பேற்றை அந்த இந்த உலகத்தினின்று விடுதலை பெற்று இறைவனை சென்று இறைவனுடைய பதங்களை சென்று அடையக்கூடிய அந்த முக்தியாகிய அந்த பதத்தை கொடுத்து எனக்கு அருளாமல் ஏன் பல்வேறு விதமான துயரங்களுக்குள் என்னை ஆட்படுத்துகின்றாய்? இது உனக்கு சரியானதா? இது அடுக்குமோ என்றெல்லாம் வினவுகின்றார் மணிவாசக பெருமான். அழகே புரிந்திட்டு அடிநாயேன் அரற்றுகின்றேன் உடையானே. திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய். புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே. குழகா கோல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. இதே போலத்தான் சபரி கடைசியில் ராமபிரான் வருவார் 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 என்று காத்து கொண்டிருந்தாள். அவர் வந்துவிட்டார் என்று தெரிந்த உடனேயே அவ்விடத்திற்கு சென்று தான் சேர்த்து வைத்த மலர்களையும் அவருக்கு உண்பதற்கான கனிகளை எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு அர்ப்பணிக்கின்றாள். தன்னுடைய இடம் நோக்கி, தன்னுடைய குடில் நோக்கி வந்த உடனேயே சபரி அவருக்கான செயல்களை எல்லாம் செய்து, அவர் பாத பூஜை செய்து பலவிதமான சிறப்புகள் எல்லாம் எடுத்து சொல்லி அந்த கனிகளை எல்லாம் உண்ண வைத்து எல்லா பக்தியினையும் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்த சபரி அவரை பார்த்த பின்னர் தான் செல்ல மதங்க மகரிஷி அப்படித்தான் சொல்லி இருக்கின்றார். ராமபிரான் வருவார், விஷ்ணுவனுடைய விஷ்ணுவானவர் ராமபிரானாக அவதாரம் எடுத்துக்கொண்டு வருவார். அவரை சந்தித்து விட்டு நீ எங்களுடன் வந்து சேர்வாயாக, நாங்கள் செல்லக்கூடிய உலகத்திற்கு வாய் என்று சொல்ல, அதே போன்று சந்தித்து விட்டு எல்லா விதமான அந்த உபசரிப்புகளையும் செய்துவிட்டு கடைசியில் அவர்கள் கண் முன்னாலேயே என்ன செய்கின்றாள் அப்படின்னா, சபரி தன்னுடைய உடலை நீக்கின்றாள். அந்த அக்னி மூட்டி அதில் தன்னை அர்ப்பணிக்கின்றாள். தன்னையே அர்ப்பணித்து கடைசியில் மேலே செல்லுகின்றாள். தன்னுடைய குருநாதரும் சீடர்களும் இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கு செல்வதாக சொல்லியிருப்பார். இது ஆத்ம நிவேதனம் என்று சொல்லப்படுவது. அப்போ சிலர் ஜீவ சமாதி, ஜீவன் முக்தி என்று சொல்வார்கள். உயிருடன் இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் உயிரோடையே சமாதி வைக்கிறது, ஜீவன் முக்தி நிலை என்று சொல்வதுண்டு. அந்த சித்தர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல சொல்லும்போது யோக முக்தி என்று சொல்வார்கள். அந்த யோக முக்தி நிலையை அடைந்தவள் சபரி. அப்படி சபரி அடைந்த அந்த செயல்பாடு அவளுடைய ஆத்ம நிவேதனத்திற்கு சிறந்த சான்று என்று சொல்லலாம். இப்போ பலி சக்கரவர்த்தியும் சரி, சபரியும் சரி, அடுத்து அம்பரீஷன் என்ற மகாராஜா, அம்பரீஷ மகாராஜா வைவஸ்வத் மனுவினுடைய 10வது பிள்ளை நபாகன், அவருடைய பிள்ளை அம்பரீஷன். ஏகாதசி விரதம் சிறந்த முறையில் செய்யக்கூடியவர். ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையை சொன்னால் அம்பரீஷ மகாராஜாவை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி விரதம் இருக்கின்றார். அடுத்த நாள் அவருடைய அரண்மனைக்கு துர்வாசர் வந்தார். நான் விரதம் முடிக்கின்றேன், இன்றைக்கு துவாதசி விரதம் முடிக்கின்ற நாள், நீங்கள் நீராடி விட்டு இங்கு விருந்து உண்ணலாம், உணவருந்த வாருங்கள் என்று சொல்ல துர்வாசரம் சென்று நீராடி விட்டு வர செல்லுகின்றார். இவர் காத்து கொண்டிருக்கின்றார். சரியான அந்த துவாதசி முடிகிறதுக்குள்ள இவர் அந்த விரதத்தை முடிக்கணும். ஆனா வரவில்லை. அதனால் சிறு தீர்த்தத்தை மட்டும் மறந்து விட்டு அந்த விரதத்தை முடிக்கின்றார். அவருக்கு தெரிய வருகின்றது. துர்வாசருக்கு கோவப்படுறார். நான் வர்றதுக்கு முன்னாலே விரதத்தை முடிச்சிட்டேன்னு கோவப்படுறார். அதனால என்ன செய்யறாருன்னா, அந்த கோபம் எப்போ துர்வாசர்னாலே மூக்கு மேல கோபம் வரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோபப்படக்கூடியவர், மிகுதியான கோபத்திற்கு உள்ளாகக்கூடியவர் துர்வாசர். என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு முடியை எடுத்து தூர எறிந்து அதை ஒரு பூதமாக நினைத்து எறிகின்றார். அந்த முடியானது, அவருடைய அந்த தலைமுடியானது
இந்த ஜடாமுடியிலிருந்து பிடுங்கி எறிந்த அந்த முடி ஒரு பூதமாக மாறி துரத்தி செல்லுகின்றது அம்பரீஷனை. துரத்தி செல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் எதுவுமே பேசல் அம்பரீஷன். விஷ்ணுவை மட்டும்தான் சிந்தித்தார். நான் விரதம் இருந்தேன், சரியானபடிதான் செய்தேன், இனி உன்னுடைய பாடு என்று சொல்லி அவரிடத்தில் அர்ப்பணித்து விடுகின்றார். அந்த அர்ப்பணிப்பு தான் மகாவிஷ்ணுவை சிந்திக்க வைத்தது. அதனால் என்ன செய்தார்னா, மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தை ஏவுகின்றார், அந்த பூதத்தை நோக்கி ஏவுகின்றார். பூதத்தை கொன்றுவிட்டு கடைசியில் துர்வாசரை துரத்துகின்றது. துர்வாசர் வேகமா யார்கிட்ட வர்றாருன்னா மகாவிஷ்ணுட்ட கேட்கிறார். அது நான் கிடையாது, நீ அம்பரீஷ்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றார் மகாவிஷ்ணு. கடைசியில் அம்பரீஷனுடைய பாதத்தில் விழுந்து என்னை மன்னித்து, அம்பரீஷனிடம் மன்னிப்பு கேட்கின்றார். பாதத்தில் விழுந்துள்ள அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு கடைசியில் அந்த இறைவனால் மன்னிக்கப்படுகின்றார். இறைவன் மன்னித்து அம்பரீஷன் மன்னித்த உடனேயே அவர் செய்த செயலுக்கு வருந்தி துர்வாசர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இது இந்த அம்பரீஷனும் சரி, பலி சக்கரவர்த்தியும் சரி, ருக்மணி தேவியும் ஆத்ம நிவேதனத்துக்கு சிறந்த சான்று. முழுக்க முழுக்க பகவானுக்கே தன்னுடைய செயல்பாடுகளை செய்தவர். அதே போன்று கோபியர்கள், கிருஷ்ண பரமாத்மா வணங்கிய கோபியர்கள் எல்லோருமே தன்னுடைய ஆத்மா அவர்களுடைய நிலையிலே கிடையாது, முழுக்க முழுக்க இறைவனிடத்தில் சமர்ப்பித்தவர்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆத்ம நிவேதனம் குறித்து இந்த மணிவாசக பெருமான் சிவபெருமானை குறித்து பாடிய அந்த குழைத்த பத்து என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தில் அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி இவ்வேளையில் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டினது. இதுவாறும் கேட்டு மகிழ்ந்த அத்தனை ஆளுமைகளுக்கும் சான்றோர் பெருமக்களும் என்னுடைய அன்பான நன்றி அறிதலை உரித்தாக்கி கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. ரொம்பவும் அருமையாக இன்றைய ஒரு ஆத்ம நிவேதனம் என்ற தலைப்பிலே இந்த ஆத்மாவை எப்படி இறைவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதனால் உண்டாகின்ற அந்த ஒரு மேன்மையான நிலை, இதை பற்றியெல்லாம் அந்த குழைத்த 10 பாசுரங்கள் வழியாக நன்றாக அருமையாக விளக்கினீர்கள். இறைவனை நன்றாய் இறைஞ்சியே நின்று பொறையாய் போற்றும் பணி, இருவினை நீக்கி திருவினை ஆள ஒருமுகமாய் வேண்டும் ஒருங்கு, பற்றுக்களை பற்றாது பற்றினில் சிக்காது பற்றற்றான் பற்றி பழு. இது இந்த ஒரு 3 குறளும் உங்களுடைய ஒரு உரைக்காக அடியேன் எழுதி சமர்ப்பிக்கிறேன். எப்படி இறைவனுடைய திருவடிகளிலே நம்முடைய பற்றுக்களை விலக்கி அந்த அகங்காரம் அமகாரங்கள் இல்லாமல் ஒரு முழு சரணாகதி என்பதுதான் இன்றைய இலக்காக இருக்க வேண்டும் இந்த ஜீவாத்மாக்கள். அதை நன்றாக இந்த குழைத்த 10 வழியாக நீங்கள் பாட்டுக்களை அருமையாக பாடி விளக்கினீர்கள். நன்றி அம்மா, நன்றாக இருந்தது. இப்பொழுது பின்னூட்டம் வழங்குவதற்காக தன்னுடைய தலைமையுரையையும் சேர்த்து வழங்குமாறு கோவிந்தம்மாள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. முதற்கண் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஷெரீஃபையா அவர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்ததாக நான் ஐயா அன்று தங்களுடைய உரை நிகழ்த்தக்கூடிய அந்த நாளிலே தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் நான் மருத்துவமனையிலே இருந்து பின்னூட்டம் வழங்கவும் இயலவில்லை, பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய ராஜபாளையம் முத்தமிழ் அரங்கத்தின் நிறுவன தலைவரும் இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளருமாக வருகை தந்து அற்புதமானதொரு சொற்பொழிவை ஆற்றி இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும், இணைத்தலைவராக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய செல்வன் ஐயா அவர்களுக்கும், ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும், இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பானுமதி அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் எப்பொழுதும் அற்புதமான கவிதை பின்னூட்டங்களை தரக்கூடிய ரமேஷ் எத்ராஜ் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அறிவன் பிணித்துயிர்ப்பான் ஐயா, மதுரை தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்து மிகச்சிறந்ததொரு ஆளுமையாக விளங்கக்கூடிய பின்னூட்டம் வழங்குவதில் வல்ல ராஜேந்திரன் ஐயா, அனைவருக்கும், இன்னும் இணைப்பில் இருக்கக்கூடிய சீதா அம்மா, இன்னும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆத்ம நிவேதனம் என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் இசையோடு பாடி குழைத்தப்பத்தின் 10 பாடல்களையும் கதைகளோடு கேட்பவர்கள் மனம் கொள்ளும்படியாக மிக அற்புதமானதொரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆத்ம நிவேதனம் என்பது பிரகலாதன் தன் தந்தைக்கு விளக்கிய பக்தி நிலைகள்: சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனை, வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆன்ம நிவேதனம் என்று அந்த உச்ச நிலையான ஆன்ம நிவேதனம். ஆன்ம நிவேதனம் என்பது உடல், உள்ளம், ஆன்மா மூன்றையும் அர்ப்பணித்து இறைவனோடு கலக்கக்கூடிய ஒரு சரணாகதி தத்துவம். இந்த சரணாகதி தத்துவத்தால் இறைநிலை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர். இறைநிலை செலுத்தும் பாதையில் பயணிப்பது இது. இதை நம்முடைய வள்ளுவர் பெருமானும் கூட யான் எனது என்னும் அவ்வாறு செருக்கற்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று கூறுகின்றார். யான் எனது என்ற அகப்பற்று புறப்பற்றுகள் நீங்கிய நிலையே இந்த ஆன்ம நிவேதனம். இதை நம்முடைய அருணகிரிநாதர் கூட எல்லாம் அற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்பார். இந்த எல்லாம் என்ற சொல் உடல், பொருள், ஆவி என்ற எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியதாக அங்கே அவர் கையாளுவார். அதை இன்று அம்மா அவர்கள் எடுத்து கூறிய அந்த குழைத்த 10 பாடலில் 7வது பாடல், அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் எனையாட்கொண்ட போதே கொண்டில்லையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று சொல்வார். நீ என்ன வேணா பண்ணிட்டு போப்பா, நல்லதாவது செய்ய கெட்டதாவது செய், நீ எதை கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன். அதே போல அடுத்த 8வது பாடலும் கூட, வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் அளிப்போய் நீ வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பொருள் ஒன்று உண்டேனில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. நீ என்ன விரும்பி கொடுக்கிறியோ அதை நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்றார். மாலுக்கும் அயனுக்கும் அரியவனாகிய நீ வேண்டி நீயே விரும்பி என்னை ஆட்கொண்டாய். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று இந்த சரணாகதி தத்துவத்தை அற்புத திருவந்தாதி பாடிய காரைக்கால் அம்மையாரும் இறைவன் முன்பு பிறவாமை வேண்டும் ஐயனே பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று வேண்டுவார். அப்படி அந்த தன்னை இழந்த நலம், அதுதான் அந்த ஆன்ம நிவேதனம் என்பது. இந்த ஆன்ம நிவேதனத்தை மிக அற்புதமாக இங்கே தாய்மானவருடைய அந்த பராபர கண்ணியோடு ஒப்பிட்டு இந்த குழைத்த 10 மற்ற தேவார திருவாசகங்கள் இவற்றையெல்லாம் எப்படி தாய்மானவர் கையாண்டு இருக்கிறார், இருவருடைய கருத்தும் எப்படி ஒன்றி இருக்கிறது என்பதையெல்லாம் மிக சிறப்பாக அவர்கள் எடுத்து கூறிய விதம் மிக நன்றாக இருந்தது. அதே போல அடியவர்கள் தங்களை நாய் என்று ஞாயிற்கிடந்த என்று எப்பொழுதும் தம்மை தாழ்த்தி கொள்வார்கள். இந்த சிவபுராணத்தில் கூட விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துளுருகும் நலந்தான் இல்லாத நாயேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி என்று பாடுவார். அதை போல அவர் திருவாசகத்தில மாணிக்க வாசகர் பல பாடல்களிலே தன்னை நாய் போன்றவன் என்று தாழ்த்தி பாடியிருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த அற்புதமான நிலைகளை எல்லாம் ஆன்ம நிவேதனம் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக எடுத்து கூறி அந்த இறைநிலையின் அடையக்கூடிய 9 நிலைகள் சபரி எப்படி பின்பற்றினால், அடுத்தது மாவலி சக்கரவர்த்திக்கு எப்படி பொருந்துகிறது, ருக்மணி தேவியார் எப்படி தன்னை இழந்த லயத்திலே கிருஷ்ணனிடத்திலே கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்று அந்த எல்லா வகையிலும் சொல்லத்தகுந்த கருத்துக்களை விடாமல் எடுத்து கூறி ஆற்றிய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி அம்மா, சிறப்பு. நன்றி நன்றி அம்மா. நன்றி அம்மா. அழகான பின்னூட்டமும் தலைமையுரையும் நிகழ்த்தி அமைந்திருக்கும் கோவிந்தம்மாள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பின்னூட்டம் வழங்க வருமாறு ஐயா ஷெர்புடின் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். முதலிலே அம்மா கோவிந்தம்மா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
இன்றைக்கு எனக்கு பிறநாள் வாழ்த்து சொன்னமைக்காக மிக அருமையான அற்புதமான சொற்பொழிவு வழக்கம் போல மகள் சரஸ்வதியும் செய்தார்கள். ஆத்ம நிவேதனம் என்று இங்கே நாங்கள் கூட இஸ்லாமியர்கள் இறைவனை விசுவாசம் செய்தல், ஈமான் கொள்ளுதல் என்று அதற்கு அரபில் சொல்லுவோம். இறைவனை விசுவாசித்தல் என்ற சொல்லுக்கு நாங்கள் முழுமையாக கொள்வது, அவனிடம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து விடுவது, சம்பூர்ணமாக முழுமையாக அர்ப்பணித்து விடுவது. அதுதான் நான் இறைவனுக்கு திருக்குறானிலே 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த திருநாமங்கள் 99 வைத்து அரசியல் விருத்தத்தில் நான் 100 பாடல்கள் செய்திருக்கிறேன். அதாவது அருளாளன், அன்புடையோன், செவி ஏற்பவன், விடை இருப்பவன் என்றெல்லாம் மீந்துக்கு பொருள்படும். அருளாளன் இப்ப நான் உதாரணமாக அந்த ஒரு பாடலை வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மறுமையை நம்புவர்கள், பிறந்த பின் மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். நாம் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் உரிய நன்மையும் தீமைக்கும் நரகமும் சொர்க்கமும் கிடைக்கும் என்று விசுவாசிப்பவர்கள். இங்கே நான் மறுபிறவியில் அடுத்த முறை எழும்பும் போது நான் இறைவனுடைய பெயரை சொல்லி அருளாளன் நிறைவேங்கிறேன். அருளாளனே, நீ மறுமையில் என்னை உயிர்ப்பிக்கும் பொழுது எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த முகம்மதுடன் அவருடன் என்னையும் எழுந்தருளச் செய்வாயாக என்று இங்கே ஒவ்வொரு கவிதையிலும் இறைவனின் பெயரை வைத்துத்தான் அருளாளன், அன்புடையவனே, செவியேற்பவனே, நீ என்னை மறுமையில் எழுப்பும் போது திருநபியோடு என்னை எழுப்புவாயாக என்று நான் 100 பாக்கள் இறையருள் வேட்டல் என்ற தலைப்பிலே நான் எழுதி அது நூலாக வெளிவந்தது. இது மதங்களுக்கிடையில் நாம் சர்ச்சை பண்ண தேவையில்லை. இங்கே மகள் சொன்ன அத்தனையுமே இஸ்லாத்துக்கும் பொருத்தமான செயற்பாடுகள் தான். இறைவனிடம் நாம் முழுமையாக அர்ப்பணித்துவிட்டு அவனிடம் நாம் மறுமைக்காக பிரார்த்திப்பது, இவ்வாறான செய்திகள் தான் நான் அந்த 100 விருத்தப்பாக்களிடம் செய்திருக்கிறேன். மிக அருமையான சொற்பொழிவு. இதனை வழிநடத்துகின்ற எங்களுடைய பானுமதி அம்மாள் அவர்கள் 3 குறள் சொன்னார்கள். எல்லாமே திரும்ப திரும்ப முற்றுமடக்கலை பாடல்கள் வரும்போது ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வருவது. இங்கே அம்மா கோவிந்த அம்மா என்னுடைய தந்தையுடைய குறள் ஒன்றை பற்றி விருந்துரைத்தார்கள். இப்போதும் ஒரு வெண்பாவை சொல்லுகிறேன். ஒரே சொல் திரும்ப திரும்ப வருகிறது. துன்புறுத்தப்பட்டோர் துயர்களைக அகன்றி துன்புறுத்துவோர்க்கும் துணையாக அன்பு செய்தே துன்புறுத்தும் தன்மை துடைத்தே சீராக்க துன்புறுத்துவோர்காம் துணை. இப்ப இது என்ன? இது நபி வார்த்தை. ஒருவன் நமக்கு குற்றம் செய்து விட்டான் ஒருவருக்கு என்றால் அந்த குற்றம் செய்யப்பட்டவர்களை ஆதரித்து அவரை சமாதானப்படுத்தி அவனுக்கு நல்வழி காட்டி, அதே போன்று யார் குற்றம் செய்தானோ அவனுக்கும் நல்லது செய் என்று சொல்லு. குற்றம் செய்தவனுக்கு எப்படி நல்லது செய்வது? அது எப்படி என்றால், குற்றம் அவன் செய்வன் துன்புறுத்தப்பட்டோர் துயரலைக அகன்றி துன்புறுத்துவோர்க்கும் துணையாக அன்பு செய்தே துன்புறுத்தும் தன்மை துடைத்தே அவனுடைய துன்புறுத்தும் தன்மை துடைத்தே சீராக்கள் துன்புறுத்துவோர்காம் துணை என்பது அந்த வெண்பாவின் பொருள். அன்பானவர்களே, ஒரு அழகான சொற்பொழிவையும் பின்னூட்டம் அம்மாவின் பின்னூட்டத்தையும் தலைமையில் தாங்குகின்ற பானுமதி அம்மாவின் வழிநடத்தலையும் பாராட்டி, நான் உங்கள் அனைவருக்கும் மூத்தவன் நான், அதனால் தான் நான் பாராட்டலாம், உங்களை வாழ்த்தலாம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு அழகான பின்னூட்டம். அதான் அந்த புலவர்கள் நிறைந்த அவையிலே அந்த கவிகளாலேயே கவிகளை பரிமாறிக்கொண்டே கருத்துக்களை பரிமாறுவோம். அந்த மாதிரியான ஒரு உணர்வு வருகிறது. தாங்கள் அந்த வெண்பாக்களையும் அதையும் சொல்லி வாழ்த்தியது மிக அருமையாக இருந்தது. நன்றி ஐயா. அடுத்த கவிஞர் வருகிறார், ரமேஷ் எத்திராஜன் ஐயா அவர்கள். இப்போது தங்களுடைய பின்னூட்டத்தை தருமாறு வேண்டுகிறோம். அனைவருக்கும் அன்பின் பண்பான வணக்கம். மூன்றாம் சந்திர பிறை பார்த்து திரு சரஸ்வதியின் உரை, சமத்துவம் ஓங்கிடும் இன்பமாய் அறநெறி வாழ்வின் நல்லறம் சிறப்பான குணமான செயல்திறம் உறுதியான வெற்றியின் முன்னோட்டம் சிறப்பாய் உரைத்தார் தமிழ்த்தென்றல் ராமகாதை மிதிலை நாயகி நீலமாமணி நிருதன் வேந்தன் சூழ்ச்சியால் வந்தனையால் கவர்ந்த காட்சி கண்டு பொங்கிய பறவையரசன் தயரதன் தோழன் சடாயு வீரமரணம்
விரிசிறை அண்ணல் தன் தந்தையாய் ஏற்ற ஆத்ம நிவேதனம். விரிசிறை அண்ணலும் தன் தந்தையாய் ஏற்ற ஆத்ம நிவேதனம். மூவடிக்கு தன் திருவடி ஈந்த அசுரவேந்த மகாபலி தூய் அன்பு வாமனர் மகிழ்ந்திடும் வண்ணம் வரப்பிரசாத பக்தியின் அத்தாட்சி சாட்சியாய் காட்சிப்படுத்திய விதம் அருமை. வெளிப்பட்டது உங்கள் திறமை. நன்றிக்கு வித்தான நல்லொழுக்க நற்றமிழால் நன்றி நவில்கின்றேன். அருமையானது ஒருவரை வாய்ப்பு நல்கியமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு உடனடி கவிதையினாலே இன்றைக்கு உங்களுடைய பின்னூட்டத்தை தந்த ரமேஷ் எத்திராஜன் ஐயா அவர்களை வாழ்த்தி பாராட்டுகிறோம். அடுத்ததாக செல்வன் ஐயா அவர்களை பின்னூட்டம் தர வருமாறு அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. நன்றி. ஐயா அவருக்கு ரமதான் வாழ்த்துக்கள் காலையிலே சொல்லிட்டேன். மீண்டும் ஒருவரை ஐயாவுக்கு ரமதான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்தது ரமேஷ் எத்திராஜ் ஐயா அருமையான ஒரு கவிதை. அவர் எப்படிதான் எழுதுவாருன்னு தெரியல, உடனே ஒரு அருமையான ஒரு கவிதை எழுதுறாரு. நம்ம தளத்துல சிறப்புரை சான்றோர்கள் நிறைந்த அவைன்னு சொல்லல, எந்த விதமான ஐயல்ல, அந்த மாதிரி ஒரு அவை இது. இந்த மாதிரி அவை எங்கேயும் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அவை. இன்று சிறப்புரை அந்த குலைத்த 10 பாடலையும் நீங்க நிறைய மேடைகள்ல பாடினா மட்டும்தான் இப்படி பாட முடியும். நான் அந்த பாடலை அப்படியே பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அருமையான பாடல்கள். இதான் முறை பார்க்குறேன். அதை அவங்க அழகா அதை பாடிட்டே வந்தாங்க. அந்த குரல் இனிமையோடு அதை பாடிய விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இந்த திருவாசத்துக்கு ஒரு ஆதார், ஒரு வாசத்துக்கு ஒரு ஆதார்னு ஒரு இது நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இருந்தது இந்த பாடல்கள் நீங்க பாடின விதம். இன்னொன்று, அந்த பாடல்கள் எல்லாம் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலங்கள், அதாவது மாணிக்க வாசகர், அப்பர் சுந்தரர், இவங்கெல்லாம் வாழ்ந்த காலங்கள் 6ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலிருந்தே, அதாவது அந்த தமிழ் வளர்க்கறதுக்கு இவங்கெல்லாம் பக்தி பாடல்களாக இருந்தாலும் அவ்வளோ அந்த எதுகை மோனியோட அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த அது ஏதோ சொன்னாங்க. அது மாதிரி அந்த அமைப்பு, அந்த பாடல்கள் அமைப்பெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம தமிழை எப்படி இப்படிலாம் இவங்க வளர்த்துருக்காங்க. அது பக்தி பாடலாக இருக்கட்டும், அறநூல்களாக இருக்கட்டும், அப்படி அருமையான பாடல்கள். இப்படிதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் அழியாம வந்ததுக்கு காரணம் இந்த பக்தி பாடல்களும் ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறத உண்மையிலே அதுக்கு இந்த 10 பாடல்களையும் அம்மா மற்ற எல்லா ஒவ்வொரு பாடலையும் அந்தந்த பாடல்களோட கருத்துக்களை மற்ற நூலோட கம்பராமாயணமா இருக்கட்டும், தாய்மான சுவாமிகள், அப்பர் சுந்தர், எங்கெங்கெல்லாம் இதே கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி தேடி அதோட ஒப்பிட்டு அவங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அருமையான இது இன்னைக்கு அதாவது இது நாயன்மார்கள். அம்மா என்னன்னா, இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எந்த பாகுபாடு இன்றி 2 பாடலையும் பாடுறாங்க. அதான் சிறப்பு. சில பொதுவா ஆழ்வார்கள் பாடலை பாடுறவங்க அதை தான் மட்டும் பாடுவாங்க, நாயன்மார் பாடல்களை பாடுறவங்க இதுதான் பாடுவாங்க. இப்படி நான் பார்த்துருக்கேன். ஆனா 2ம் ஒரு சமமா கலந்து, ஒரு எந்த பாகுபாடு இல்லாம 2யும் கலந்து பேசக்கூடிய ஒரு சிறப்பு ஆற்றல் உண்மையிலே சரஸ்வதி அம்மாவுக்கு இருக்கு. ஒரு அருமையான இன்றைய உரை மிக சிறப்பு. பக்தியா இருந்தாலும் பாடல் இனிமை, அருமையான கருத்துக்கள், நமக்கு இதெல்லாம் இன்னைக்கு கொண்டு தந்தது மிகவும் அருமை. சிறப்புமா, சிறப்பு, அருமை. நன்றி ஐயா. அடுத்ததாக ராஜேந்திரன் ஐயா அவர்களை பின்னூட்டம் வழங்க வருமாறு அழைக்கிறேன். முத்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் அம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் இன்றைக்கு குழைத்த 10 என்ற அந்த 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 10 பாடல்களையும் நம்முடைய நெஞ்சத்தை குழைவித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதாவது தன்னையே சரணடைதல், ஆத்ம நிவேதனம், தன்னையே சரணடைதல் என்று அந்த பாடல்களுடைய ஒவ்வொரு பாடல்களும் நம்மை அப்படியே நெஞ்சத்தை குழைத்தது. வள்ளற் பெருமான் அழகாக சொல்லுவார், வன்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை, அந்த குழைத்த 10, அந்த ஆத்ம நிவேதனத்தை மிக அழகுபட நல்ல ஒரு கவிதைகளோடு
நல்ல ஒரு இசையோடு நம்முடைய சரஸ்வதி அம்மார்கள் மிக அழகாக அந்த பராபர கண்ணியோடு இணைத்து தாய்மானவர் பாடலையும் இணைத்து அதே சமயத்திலே சபையினுடைய வாழ்க்கையையும் அழகாக விவரித்து, அது மாத்திரமல்ல அம்பரீசனுடைய வாழ்க்கையையும் துர்வாசக முனிவர் அகந்தையால் என்னுடைய விரதத்தை நீ முடித்து விட்டாயே என்று சொல்லி அந்த சிறு முடியை வீசி எறியும் பொழுது அது பூதமாக மாறி அவனை கொல்ல வரும் பொழுது அம்பரீசன் ஒன்றுமில்லாத இறைவனை வழிபடும் பொழுது அந்த அம்பரீசன் அந்த துர்வாசகர் தன்னுடைய தவறை உணர்ந்து அம்பரீசனிடம் தன்னுடைய மன்னிப்பை கேட்டான் என்ற அந்த கதையெல்லாம் மிக அழகாக சொல்லி நம்ம எல்லாம் உண்மையிலே அந்த கோபியர்களுடைய அந்த தியாக மனப்பானை தன்னையே அர்ப்பணித்த அந்த ஒரு அர்ப்பணிப்பு முறையை எல்லாம் மிக அழகாக சொன்னார். அந்த குரல், இந்த வேண்டத்தக்கது அறிவோய் என்ற அந்த பாடல் இருக்கிறதே, மணிவாசகர் பாடல்ல உண்மையிலே மிக உள்ளத்தை கவர்ந்த பாடல். நான் எந்த பாடல், அதாவது யானும் அதுவே வேண்டி நல்ல என்ன வேணும்னா வேண்டும் பரிசு என்று உண்டு என்று என்னால் அதுவும் உன்னுடைய விருப்பு அன்றே, அதுவும் உன்னுடைய விருப்பு என்று சொல்லும் பொழுது எனக்கென்று விருப்பு எதுவும் இல்லை, எல்லாமே நீதான் என்ற அந்த கருத்தை எல்லாம் மிக அழகுபட பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட அம்மா அவர்கள் விளக்கி சொன்னார்கள். அம்மா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா. பின்னோட்டத்துக்கு நன்றி. அடுத்ததாக அறிவன் பிடித்திருப்பான் ஐயா அவர்களே பின்னோட்டம் வழங்க வருமாறு அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. ஆத்ம நிவேதனம் என்ற தலைப்பிலே நம்முடைய அரங்கத்தின் நிறுவனர் அம்மையார் அவர்கள் மிகச்சிறப்பாக, நல்லாசிரியர் அம்மா மிகச்சிறப்பாக இன்றைய உரையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். பக்தி என்றால் கேட்டல், பாடல், நினைத்தல், மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருத்தல், திருவடியை தொழுதல், பூசை செய்தல், வணங்குதல், தாஸ்யம், சக்கியம் என்றால் நட்பு பாராட்டுதல், ஆத்ம நிவேதனம் என்றால் ஒட்டுமொத்தமாக தன்னை இறையிடம், கடவுளிடம் ஒப்படைத்தல் என்ற அளவிலே நம்முடைய ஞானத்தை ஒட்டுமொத்தமாக நமக்கு வழங்கிய கடவுள் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்றால் என்ன, அது எப்படி அணுக வேண்டும், அது எப்படி இருக்கும், நாம் எப்படி இருக்கின்றோம், அதனுடன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல வகையான பாடல்களை சொல்லி மக்கள் எப்படி இருக்கின்றார்கள், மக்களுக்கு குறைத்திருக்கக்கூடிய சில பாடல்களையும் அவர் சொல்லியிருக்க, வயிற்று வலி நீங்க, அது போன்ற சில பாடல்களையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அவருடைய பாடலை எடுத்து இங்கே மிக அழகாக அதனுடைய பொருளையும் குறித்த நேரத்தில் மிக அழகாக அம்மையார் அவர்கள் இன்று நமக்கு வழங்கி அரங்கை சிறப்பித்திருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களை வாழ்த்தி ஐயா அவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்தையும், அத்துணை பேருக்கும் ரம்ஜான் வாழ்த்தையும் ரமலான் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா, தங்களுடைய பின்னூட்டத்துக்கு நன்றி. அடுத்ததாக யார் கந்தன் ஐயா அவர்கள் பின்னூட்டம் வழங்க வருமாறு அழைக்கிறோம். அன்புடைய அனைவருக்கும் ராஜபாளையம் தமிழ் சங்கத்தின் திருக்குறள் வணக்கம். எல்லோரும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். கவிஞர் ஜின்னா ஐயா அவர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்கள். அல்லாவிற்கு எனது ஆத்ம நிவேதனத்தை அளித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அனைவருக்கும் எல்லோரும் இறைவனின் அருளும் அல்லாவின் அருளும் கூட கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்று ரமலான் பெருநாள் ஒருவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஒன்றுதான். தெலுங்கு வருட பிறப்பு என்றாலும் தமிழ் வருட பிறப்பு என்றாலும் அது தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்று பிரிக்க வேண்டியதில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது வள்ளுவன் வாக்கு. அதனால் உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஒரே கடவுள், அவருக்கு பெயர் வெவ்வேறாக சுருக்கிக் கொள்ளலாம். அலுவலகத்தில் இருக்கும்போது அதிகாரியாக இருப்பவர் வீட்டுக்கு வந்ததும் அப்பாவாக மாறிவிடுகிறார். எங்கும் அவரேதான் என்றாலும் அங்கங்கு இருக்கும் நிலைமைக்கு ஏற்றால் போல் அவரை வழிபடுவதுதான் உயர்ந்தது. அதற்காக தான் 9 வகையான வணக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த 9 வகை வணக்கங்களை தவிர இன்னும் 2 வகைகள் உண்டு. அவை பற்றி பின்னால் பேசுவோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. நன்றி ஐயா. நன்றி ஐயா, நாங்க பின்னெடுத்துக்கு நன்றி. இறுதியாக செல்வம் அசோகன்
செல்வன் ஐயா அவர்களை பின்னூட்டம் தருமாறு அழைக்கிறேன். அருமையான உரை இன்றைக்கு நமது குழுவின், அதாவது ராஜபாளையம் முத்தமிழ் சங்க நிர்வாகி நல்லாசிரியர் அவர்கள் சரஸ்வதி அம்மா அவர்களின் உரை மிகவும் சிறப்பானது. அறத்தான் வருவதே இன்பம் என்பது பற்றியே சார்ந்த மிக இனிமையான குரலுடன் சிறப்பாக நமது நிகழ்ச்சியை கடந்து சென்றார்கள். அருமை. மேலும் அருமையாக இருந்தது. நான் 15 நிமிஷத்துக்கு பிறகு தான் பதிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி கொஞ்சம் அவங்களுடைய 10 நிமிட பதிவுகள் இல்லாமல் இருக்கும் என்பதை வருத்தம் கொள்கிறேன். இந்த அளவிற்கு என்ற ஒரு சிறந்த செயல்பாடு இருந்தது. அருமை. நன்றி அனைவருக்கும். நல்ல சிறப்பானது. சிறப்பு. பெருமக்களுக்கும் நன்றி உரித்தாக் கொள்கின்றேன். அப்பா அவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள். அம்மாவுக்கும் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அப்பா, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் ஐயா. அம்மா, நான் நிறைவு செய்யலாமா?